السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. والفجر وليال عشر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த வகுப்பின் தலைப்பு துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்புகள் சம்பந்தமாக சுருக்கமாக சில விடயங்களை பார்ப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது அதிகம் இரக்கம் வைத்திருக்கிறான். ஏனென்றால் தன்னுடைய அடியார்கள் நன்மைகளை அதிகம் செய்வதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எங்களுக்கு ரமதானுடைய அந்த மாதத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து அந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக நன்மைகளை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருந்தான். அதே போன்றுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களையும் நன்மைக்குரிய நாட்களாகவே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறவிடாமல் அதிகமாக நன்மைகளை செய்வதிலே முந்திக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய தன்மையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் நன்மை செய்கின்ற விடயத்திலே ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது. ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அவர்கள் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். ஆர்வம் சகோதரர்களே, அந்த நிலை எங்களிடத்தில் வர வேண்டும். நன்மை செய்கின்ற விடயத்திலே போட்டி போடக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் எவைகளையெல்லாம் அவர்களுக்கு கூறுகிறார்களோ அதை சரியான முறையிலே பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். எனவேதான் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கிறான். அதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை நன்மைகளை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையிலே நாம் தற்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய பகுதியில் முதலாவது தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே முதல் 10 அந்த நாட்களையும் நாம் நல்ல முறையிலே இபாதத்துக்களை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத்துக்களை செய்வதன் மூலமாக இந்த நாட்களை நாங்கள் சிறப்பாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஏனென்றால் இந்த நாட்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ், வல் ஃபஜ்ர் விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு கூறுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா ஒன்றை சத்தியமிட்டு கூறுகிறான் என்றால் அதனுடைய பெருமதி இருக்கிறது என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த தினங்களை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் இதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்ற வலயாலின் அஷ்ர் என்ற அந்த வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதேபோன்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்ற விடயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். இன்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதற்கு பெருமதி இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் நல்ல முறையிலே அமல் செய்து கொள்வதிலே போட்டி போட வேண்டும்.
முந்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல் அமலு ஃபி அய்யாமின் அஃதல மின்ஹா ஃபி ஹாதிஹி قالوا ولا الجهاد قال ولا الجهاد إلا رجل خرج يخاطر بنفسه وماله فلم يرجع بشيء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அனைத்து நல்ல அமல்களும் மற்றைய நாட்களிலே செய்யப்படுவதை விட இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை கூறிய போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஜிஹாது செய்வதை விடவுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிஹாதை விடவும் இது சிறப்பானது என்றார்கள். அருமையான சகோதரர்களை, ஜிஹாது செய்வது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய விடயம் சகோதரர்களே. தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது, தன்னுடைய உயிரை தியாகம் செய்து யுத்தம் செய்வதுதான் ஜிஹாதாக இருக்கிறது. எனவே இந்த ஜிஹாதையும் விடவும் அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் இவ்வாறான கூலியை வைத்திருக்கிறான் என்றால் இந்த நாட்களுடைய பெருமதி எவ்வளவு என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி கூறுகின்ற போது என்ன சொல்லுகிறான்? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே, அந்த இரவிலே நின்று வணங்குவது 1000 மாதங்கள் நின்று வணங்குவதை விட ஏராளமான நன்மை இந்த இரவிலே நின்று வணங்குவதிலே இருக்கிறது. 1000 மாதங்களை விட ஏராளமான நன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த ஒரு இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அதாவது கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பெருமதியை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகிறான். அதே போன்றுதான் இங்கே குறிப்பிடுகின்ற இந்த செய்தியிலே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள் நபியிடத்திலே, ஜிஹாது செய்வதையும் விடவுமா என்று கேட்கின்ற போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஆம், ஜிஹாது செய்வதை விடவும் இதற்கு கூலி அதிகம் என்பதை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதனுடைய பெருமதி இந்த 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அதிகமான நன்மை இதில் கிடைக்கிறது என்ற விடயத்தை கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் خرج يخاطر بنفسه وماله فلم يرجع بشيء. அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? யுத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய பணத்தையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வதற்காக வேண்டி செல்கிறார். சென்று அந்த யுத்தத்திலே மரணிக்கின்றாரே, அவரை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற நன்மைகளுக்கு கூலியை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான். எனவே இந்த நாட்களை நாங்கள் தவறவிடாமல் நல்ல அமல்கள் செய்கின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்ற போது, வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த குறிப்பிடப்பட்ட இந்த நாட்கள் என்பது அல்லாஹு தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை தான் நாடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னரமே இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று துல்ஹஜ் முதல் 10 நாட்களை விட சிறப்பான நாட்கள் அல்லாஹ்விடம் எதுவுமே இல்லை. அதே போன்று அந்த நாட்களிலே செய்யும் நல் அமல்களை விட சிறப்பான நல் அமல்கள் எதுவும் இல்லை. எனவேதான் அந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை போற்றி புகழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை அதிகமாக கூற வேண்டும். அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை அதிகமாக கூற வேண்டும். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக நாங்கள் கூற வேண்டும். எனவே இவ்வாறு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை நமக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அதே போன்று சகோதரர்களே, ஏன் இந்த முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய தலையாய வணக்க வழிபாடுகள் இந்த நாட்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கின்றது,
அதே போன்று தர்மம் செய்வது இருக்கின்றது, அதே போன்று ஹஜ்ஜி செய்வது இருக்கிறது. எனவே இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சிறப்பான நாட்களாக வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நாட்கள் அல்லாஹுக்கு விருப்பமான நாட்களாகவே இருக்கிறது. அல்லாஹ் இந்த நாட்களிலே அமல் செய்வதை மிகவும் விரும்புகின்றான். இதிலே முதலாவதாக நாங்கள் தொழுகையுடைய விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் தொழுகையை சரியான முறையிலே அந்தந்த நேரத்திலே தொழுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மையை தருகிறான். அதே போன்று சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் இவைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, நபி அவர்கள் கூறினார்கள், அலைக பி கஸ்ரத்தி சுஜூத் லில்லாஹ், நீ சுஜூதுகளை அதிகமாக்கிக் கொள். ஃபஇன்னக லா தஸ்ஜுது லில்லாஹி சஜதத்தன், அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் ஒரு சுஜூதின் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜதன், அல்லாஹ் உனக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்தி வஹத்த அன்க பிஹா ஹதியா, ஒரு தவறை அழித்து விடுகிறான். எனவே நீ சுஜூது செய்வதை அதிகமாக்கிக் கொள். அதாவது அல்லாஹ்வுக்காக செய்யும் ஒரு சுஜூது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற ஒரு சுஜூதின் மூலம் அல்லாஹ் உனக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்தி ஒரு தவறை அழித்து விடுகிறான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அதிகமாக தொழுகையை நாங்கள் பேண வேண்டும். சுன்னத்தான வழிபாடுகளிலே அதிகமாக நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இவைகள் செய்வதன் மூலமாக அந்தஸ்தை உயர்த்துகிறான், பாவங்களை, எங்களுடைய தவறுகளை அழித்து விடுகிறான் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது சகோதரர்களே. அதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்களிலே நோன்புகளை நோட்கின்ற விடயத்திலே நாங்கள் ஆர்வம் எடுக்க வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களிலே நோன்பு நோற்றல் இதுவும் ஒரு சாலிஹான அமலாக இருக்கின்றது. எனவே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான நோன்பு நோட்கின்ற விடயத்திலே மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் நோன்பு நோட்பது, அதே போன்று ஆஷுராவுடைய நாள் நோன்பு நோட்பது, அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில மனைவிமார்கள் கூறுகின்றதை நாம் இந்த ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே 9வது அரஃபாவுடைய அந்த நோன்பு, அதே போன்று ஆஷுராவுடைய நோன்பு, அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 இந்த நாட்களிலே நபி அவர்கள் இவ்வாறான நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நபிகளாருடைய மனைவிமார்களின் சிலர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் அருமையானவர்களே, நோன்பு பிடிக்கின்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அதிகமாக அல்லாஹுவை தக்பீர் கூற வேண்டும். அல்லாஹுவை தக்பீர் கூறி அல்லாஹுவை போற்றி புகழ வேண்டும். தக்பீர் கூறி அல்லாஹுவை போற்றி புகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதை வழியாக செல்லுகின்ற போது தக்பீர் கூறுவார்கள். அதே போன்று சந்தைக்கு செல்லுகின்ற போதும் தக்பீர் கூறிக்கொண்டே செல்வார்கள். அவர்களை பார்த்து மக்களும் தக்பீர் கூறுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மினாவிலும் கூடாரத்தில் இருந்து கொண்டு தக்பீர் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பள்ளியிலே உள்ளவர்களும் அதை செவியுற்று அவர்களும் தக்பீர் கூறுவார்கள். அதே போன்று சகோதரர்களே, மேலும் கடை வீதிகளிலே உள்ளவர்களும் அங்கே தக்பீர் கூறுவார்கள். எனவே முடிவிலே மினா தக்பீர் முழக்கத்தாலே அதிரும் அளவுக்கு அங்கே தக்பீர் அதிகமாக கூறியிருக்கின்றார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை போற்றி புகழ வேண்டும். அல்லாஹுவை நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த நாட்களை நாங்கள் தவறவிடாமல் நல்ல முறையிலே இபாதத்து செய்கின்ற விடயத்திலே நாங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறான நாட்களை எங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்வதற்குரிய நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரை அதிகமாக நாங்கள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னருமை இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே அரஃபாவுடைய அந்த நாளிலும் நாம் நல்ல முறையிலே நோன்பு நோற்று அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அந்த அமல்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, எனவே அந்த அமல்களை நல்ல முறையிலே செய்து இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களையும் நல்ல முறையிலே சிறப்பாக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.